ஒரு சிறப்பான நாளுடைய துவக்கத்தை நம்ம ஒரு கப் ஆஃப் காஃபி அல்லது டீல இருந்து ஆரம்பிக்கிறோம். சிலர் ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 6 கப் ஆஃப் காஃபி அல்லது டீ குடிக்கிறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஸ்லீப்லெஸ்னஸ், ஆன்சைட்டி போன்ற பல நோய்களுக்கு இந்த காஃபி அல்லது டீ காரணமா இருக்கு. நம்ம உடல் நலத்துக்கு காஃபி அல்லது டீ இது ரெண்டுத்துல எது சிறந்ததுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடிமையா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு உதவியா இருக்கும். காஃபி, டீ ரெண்டுலயுமே கெஃபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். இந்த கெஃபீன் அதிகமா இருக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுனால நம்ம பிரெயின் காமாவும் அலர்ட்டாவும் இருக்கும். நம்ம பாடி ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கும். இதனால நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் அதிகரிக்கும். ஒரு கப் ஆஃப் காஃபில 80 ல இருந்து 100 மில்லிகிராம் ஆஃப் கெஃபீன் இருக்கு. ஆனா ஒரு கப் ஆஃப் டீல 30 ல இருந்து 50 மில்லிகிராம் ஆஃப் கெஃபீன் தான் இருக்கு. சோ காஃபி அதிகமா குடிக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப அலர்ட்னஸோடயும் இருப்பாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கெஃபீன் அதிகரிக்கும் போது உங்களுக்கு ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது இன்சோம்னியாவும், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் போன்ற நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃப்ரீ ரேடிகல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் டீ அண்ட் காஃபில ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கு. முக்கியமா காஃபில ரொம்ப அதிகமா இருக்கு. டீல அதிக அளவுல தியோஃபிளாவின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காஃபில அதிக அளவுல குளோரோஜெனிக் ஆசிடும், காஃபிஸ்டால் மற்றும் பாலிபீனாலும் இருக்கும். இது ஆன்டி ஆக்சிடென்டாவும் ஒர்க் பண்ணும் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாவும் இது வேலை செய்யுது. டீயை விட காஃபில ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 4 கப் ஆஃப் காஃபி குடிச்சாங்கன்னா அவங்க உடம்புல கெஃபீனோட அளவு அதிகரிக்கும். இதனால எல்டிஎல், அதாவது கெட்ட கொழுப்பு வெளியேற்றப்பட்டு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு குறைக்கப்படுது. ஆனா டீ அதிகமா குடிக்கும் போது எல்டிஎல் உடல்ல அதிகமா சேர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சில ரிசர்ச் சொல்லுது. டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் காஃபி அதிகமா குடிக்கிறவங்களுக்கு 20 ல இருந்து 30% டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு குறையுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன்னால உடல்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவல் குறையுது, இன்சுலினுடைய ஃபங்க்ஷன் அதிகமாகுது. இதனால டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு குறையுதுன்னு சொல்றாங்க. டீல இது போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைவா இருக்கிறனால டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கணும். ஒபிசிட்டி வரதுக்கு முக்கியமான காரணமா டீ இருக்கணும் சொல்றாங்க. ஆன்சைட்டி அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ். ஒருத்தர் அதிகமா காஃபி குடிக்கும் போது அவரோட உடம்புல கெஃபீன் அதிகமா சேர்ந்து தூக்கமின்மையும் ஆன்சைட்டியும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா டீல கெஃபீனோட அளவு குறைவா இருக்கிறதுனால ஆன்சைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ் வரதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. ஆனா ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. டீ, காஃபி ரெண்டுத்திலயுமே சில ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு, சில குறைகளும் இருக்கு. எதுவுமே அளவா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தான். என்னுடைய இந்த ரிசர்ச்சை நான் பேஸ் பண்ணி பார்க்கும்போது காஃபி டீயை விட கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு எது சிறந்ததுன்னு தோணுதுன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.